கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே இந்த வார்த்தையை ஒரு ஜபமாக ஏறெடுப்பதை நாம் வாசிக்கலாம். தனி மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்பொழுது அவர் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் அதிகம், துன்பத்தை கண்ட வருஷங்கள் அதிகம். அதனால் தான் சொல்லுகிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்களை கடினமாய் வேலை சுமத்தினார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் சத்தத்தை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அவர்கள் படுகிற வருத்தத்தையும் சிறுமையையும் ஒடுக்கத்தையும் பார்த்தாராம். பார்த்தவர் அவருடைய பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்த வருஷங்களுக்கும் சரியாய் தேவன் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வந்த பாதைகள் அநேகம், கண்ட துன்பங்கள் அநேகம், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், அற்பமாய் எண்ணப்பட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நாம் தேவ சமூகத்திலே நாமே அர்ப்பணிக்கும் பொழுது நாம் கண்ட துன்பத்திற்கு ஈடாய் தேவன் நமக்கு மகிழ்ச்சியான நாட்களை தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவாராக. தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ராஜாவாய் இருந்தபோதும் கூட சீமேயு என்பவன் தூஷிக்கிறான். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்று சொல்லுகிறார். அவர் ராஜாதான், எந்த முடிவு வேண்டுமானாலும் அவர் எடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து இருக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை அவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எல்லா காரியங்களையும் நம்முடைய நன்மைக்காகவே நமக்கு செய்கிற தேவன். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். கர்த்தாவே, இப்படிப்பட்ட நிந்தைக்கு எங்களை ஒப்புக்கொடாமல் எங்களை மகிழ்ச்சியாக்கும், வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி கேளுங்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் இப்படி அற்பமாய் எண்ணப்படுகிற நேரமெல்லாம் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லேயாள் சொல்லுகிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று. சிறுமையை பார்த்தவர் குறைகளை நிறைவாக்கி அவளுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சிறுமைப்பட்டவனுடையக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சம். ஆகவே அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று புலம்பல் 3:33 வாசிக்கிறோம். நம்மை சஞ்சலப்படுத்தாத தேவன். நாம் சஞ்சலப்படும்போது, சிறுமையை, துன்பத்தை, ஒடுக்கத்தை அனுபவிக்கும் போது நம்மை பார்க்கிற தேவன். பார்க்கிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய குறைகளை அங்கே நிறைவாக்கி நம்மை நினைத்தருளுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தேவனே எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களை திருப்தியாக்கும் என்று தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு கேட்கும் பொழுது எல்லா துன்பத்தின் நாட்களுக்கும் ஈடாக தேவன் நம்மை மகிழ்ச்சியாய் நடத்த போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவே, சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஆண்டவரே, அவர்களை உடைய வார்த்தையினாலே மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்கி கர்த்தர் பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சூழ்நிலைகள்லாம் மாறட்டும், வருடங்கள் அவர்களுக்கு நெய்யாய் பொழிவதாக உடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.